இந்த ஃபிளாஷ்ல கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் நான். அந்த என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ இந்த ஏரியாவில் வந்து எடை, கிலோகிராமில் இதெல்லாம் தமிழில் கொடுத்துருக்கேன். இப்போ பேசிக்கலாக அதுக்கும் நம்ம முன்ன காமிச்சதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. என்ன கொஞ்சம் ஜிகினா வேலைகள், ஃபாண்ட் சைஸு தமிழில் மாற்றிருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து வேறுபாடு. மற்றபடி பேசிக் கான்செப்ட் அதுக்கு இதுக்கும் ஒன்று தான். முன்ன வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் பட்டன் ஒன்று வச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு தனி பட்டன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்கள் உடல் நிறை அளவை அறிய இங்கே கிளிக்குங்கன்னு ஒரு தமிழில் ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்து, அதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒரு கிரீன் கலர் ரெக்டாங்கிளை கொடுத்து ரெண்டுத்தையும் சேர்த்து பட்டன் ஆக்கியிருக்கேன். இப்போ அதனுடைய ஆக்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஆன் ரிலீஸ் அந்த பட்டனை நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது, அது மேலே கிளிக் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது இட் வில் கோ டு நெக்ஸ்ட் ஃப்ரேம், ப்ளே. அடுத்த ஃப்ரேமுக்கு போய் ப்ளே ஆகுது, அவ்வளோதான். இப்போ அடுத்த ஃப்ரேம்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஃப்ரேமில் உடல் நிறைய அளவு ஒன்று கொடுத்து ஒரு சின்ன ஒரு மனுஷனுடைய படமும் ஒன்று வரைஞ்சிருக்கேன். மனுஷனுடைய படம் என்னன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதனுடைய இந்த ஃப்ரேமுடைய ஆக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பெருசு பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ஏற்கனவே சொன்னது தான். BMI is equal to weight by height by 100 height by 100, அதாவது நிறை உயரத்தின் வர்க்கம். இப்போ இந்த வேல்யூ 18 விட கம்மியாக இருந்தது, 18 விட அதிகமாவோ அல்லது 25 விட கம்மியாவோ இருந்ததுன்னா 4வது ஃப்ரேமுக்கு போகும். இது ஒரு கமாண்ட். If BMI is greater than 18 and BMI is less than 25, go to and play 4. இப்போ அடுத்த கமாண்ட் 25க்கு மேல 30க்குள்ள இருந்ததுன்னா 5வது ஃப்ரேமுக்கு போ. 30க்கு மேல இருந்ததுன்னா 6வது ஃப்ரேமுக்கு போ. 18க்கு கீழே இருந்ததுன்னா 3வது ஃப்ரேமுக்கு போ. ஸோ இந்த மாதிரி ஒரு 4 கமாண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ 3, 4, 5, 6 இந்த ஃப்ரேம்ஸ்ல என்ன இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா, இதான் 3வது ஃப்ரேம். 18 விட கம்மியா இருந்தா இங்க வரணும். ஒல்லியா இருக்கீங்க, உடம்பு தேத்துங்க, ஒரு கமெண்ட். 18 கம்மியா இருந்ததுன்னா இந்த கமெண்ட் வரும். 18க்கு மேல 25க்குள்ள இருந்ததுன்னா உயரத்துக்கு ஏற்ற சரியான எடை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ட்டு அடுத்த ஒரு கமெண்ட். இது 5வது ஃப்ரேம். அதாவது 25க்கு மேல 30க்கு கீழே இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வரும், ஏறிக்கிட்டே போகுது, கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு வரும். இது 6வது ஃப்ரேம். 30க்கு மேல இருக்கவங்களுக்கு என்ன சொல்லும், அதிகமா இருக்கும், உடனே ஏதாச்சும் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து அவர் கொடுக்குற உடல் நிறை அளவுக்கு தகுந்த மாதிரி கமெண்ட்டும் சொல்லக்கூடிய மாதிரி இந்த சாஃப்ட்வேரை தயார் பண்ணியிருக்கோம். இந்த மென்பொருளை இது பண்ணியிருக்கோம். அந்த ஃப்ரேம்ஸை நம்ம இது பண்ணியிருக்கோம். இது தவிர இன்னொன்று பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே ஒரு வட்டம் ஒன்று இருக்கு. ஒரு மனுஷ படம் மாதிரி இருக்கு. ஆனால் அந்த இந்த வட்டம், அதாவது அந்த உடல் பகுதியான வட்டம் வந்து இதை தனியான ஒரு வட்டமாக வச்சு இதுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுத்துருக்கேன் நான். இந்த ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஆன் கிளிக் ஈவெண்ட் லோட், இந்த வட்டம் லோட் ஆகும்போது, அதாவது எப்பவுமே லோடாக தான் இருக்கும். அது ஆக்சுவலா எக்ஸ் ஸ்கேல், அதாவது இதனுடைய அகலத்தினுடைய ஸ்கேல் will be BMI divided by 21.5 into 100. அதாவது BMI இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து சராசரியா 21.5 இருக்குதுன்னா 21.5 divided by 21.5 into 100 என்ன வரும், 1 தானே வரும், 100 தானே வரும். ஸோ அப்போ இதனுடைய ஸ்கேல் 100 இருக்கும். அதாவது இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கோமோ அந்த ஸ்கேல் இருக்கும். ஆனா இப்போ வந்து BMI கம்மியா இருக்கிற பட்சத்துல 18 இருக்குன்னு வச்சுப்போம். 18/21 இது வந்து 100 விட கம்மியான நம்பர் வரும். ஸோ அது என்ன ஆகும், ஸ்கேல் வந்து சின்னதாகும். அல்லது 21.5 விட அதிகமா இருந்ததுன்னா என்ன ஆகும், ஸ்கேல் அதிகமாகும், இந்த ஆள் குண்டா தெரியும். 30க்கு மேல போச்சுன்னா ஆள் ரொம்பவே குண்டா தெரியும். ஸோ இது ஒரு சின்ன சின்ன வேலை. இந்த 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 கான்செப்ட் வச்சுன்னு நீங்க கிராஃப்ல வச்சு கலக்கலாம், இதுல வச்சு கலக்கலாம். பட் பேசிக்கா ஐடியா இதுதான். நீங்க ஒரு படத்தை போட்டுறீங்க, அந்த படத்தினுடைய ஸ்கேலை வந்து டைனமிக்கலா நீங்க கொடுக்குற வேல்யூக்கு தகுந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா மாறுற மாதிரி வச்சிருக்கோம். இப்போ இந்த மூவியை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ ஒரு வெயிட் கொடுப்போம், ஒரு ரொம்ப குண்டான ஒரு ஆளுக்கு கொடுப்போம், எடை 90 கிலோகிராம் வச்சுப்போம், உயரம் 155, ரொம்ப கொள்ளும் பாருங்க. இப்போ இவருடைய உடல் நிறை அளவு 37.46. எவ்வளவு குண்டா தெரியல பாருங்க. இவரு அதிகமா இருக்க, உடனே ஏதாச்சும் பண்ணுங்கன்னு கமெண்ட்டும் வந்துடுது.
இதே வந்து மறுபடியும் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து ஒரு ஒல்லியான ஆளை பார்ப்போமே, 50 கிலோ 175 சென்டிமீட்டர், ரொம்ப ஒல்லியா இருக்கீங்க, உடம்பு தேர்த்துங்க அப்படின்ட்டு இது வருது. இவ்வளவுதாங்க. இப்போ வந்து நம்ம ஃபிளாஷை தயார் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபிளாஷை பப்ளிஷ் பண்ண போறோம். பப்ளிஷ் செட்டிங்ஸ்ல போயிட்டு இங்க வேற ஒரு பேர் கூட கொடுக்கலாம். டிஃபால்ட் நேம்னா எந்த ஃபைல் நேமோ அதே ஃபைல் நேம்ல தான் SWF கிரியேட் ஆகும். அல்லது இந்த டிஃபால்ட் நேமை கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து நீங்க வந்து bmi.swf அப்படின்னு உருவாக்க விரும்புறீங்க. பப்ளிஷ். இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு BMIன்னு ஒரு 8 KBக்கு ஒரு ஃபைல் தயாராயிருக்கு. இதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க தயார் பண்ண அல்லது நான் தயார் பண்ண சாஃப்ட்வேர் தெரியும். அதே போல வந்து அதுவும் டைனமிக்கலா எல்லாம் மாறும். இப்போ இதனுடைய இந்த ஃபைலை வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல அப்லோட் பண்ணி வைக்கணும். பிளாக்ல டைரக்டா ஃபிளாஷ் அப்லோட் பண்ண முடியாது. வேற ஏதாவது ஒரு சேவையில கூகுள் பேஜஸ்லயோ அல்லது மெகா அப்லோட்லயோ, முன்னெல்லாம் வந்து இமேஜ் ஷாக், டைனி பிக் இவங்க எல்லாமே SWF அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் அலோவ் பண்றது இல்லை. ஸோ நான் வந்து பெரும்பாலும் என்னுடைய கூகுள் பேஜஸ் தான் வச்சுக்கிறது. ஸோ இந்த கூகுள் பேஜஸ்ல நீங்க வச்ச பிறகு அதை எப்படி நம்ம பிளாகுக்கு லிங்க் கொண்டு வர்றது, எப்படி அப்லோட் பண்றதுன்றத நம்ம அடுத்த